السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. وقال النبي عليه الصلاة والسلام اقرأوا القرآن فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எனது அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடைந்து கிட்டத்தட்ட நாங்கள் 13 நோன்புகளை பிடித்து பாதியை கழித்து விட்டோம். இன்னும் பாதி தான் பேலன்ஸாக இருக்குது. இது இதைவிட வேகமாக மீதமுள்ள காலங்களும் எங்களை விட்டும் சென்றுவிடும். அதனால் ஆகப்பெரிய புத்திசாலி யார் என்றால், மீதமுள்ள காலங்களை மிகவும் பொறுமதியான விதத்தில், அல்லாஹ்வுக்கு விருப்பமான விதத்தில், அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் ரமதானுடைய இரவையும் பகலையும் கழித்தோம் என்றால் நாங்கள் பாக்கியசாலிகள். வளமைய மாதிரி நாங்கள் ஷஹர் செய்கிறோம், இஃப்தார் செய்கிறோம், நோன்பை பிடிக்கின்றோம். நோன்பு அல்லாத காலங்களில் எங்களுடைய ரூட்டீன் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நாங்கள் செய்தோம்னா கடமை நிறைவேறி விட்டாலும் ரமதானின் மூலமாக என்னென்ன பாக்கியங்களை நம்முடைய முன்னோர்கள் சலஃபு சாலிஹீன்கள் அடைந்தார்களோ அந்த பாக்கியங்களை அடைவது சிரமம். அதனால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்குள்ள ஒரு டைம் மேனேஜ்மெண்ட், ஒரு நேரத்தை கட்டுப்படுத்தி அதற்குரிய ஒரு டைம் டேபிளை ஏற்படுத்தி ரமதான்ல முடியுமான அளவுக்கு சில வணக்கங்கள்ல நாங்கள் விசேஷமாக ஈடுபடுவோம். அதுல ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய மாதத்தில் மிக முக்கியமான 3-4 அமல்களில் கூடுதலாக ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒன்று, இரவு தொழுகை, கியாமுல் லைல். கியாமுல் லைல்னா நாங்கள் ஜமாத்தா தொழக்கூடிய தொழுகை, வீடுகளில் தனியாக தொழக்கூடிய தஹஜ்ஜுதுடைய தொழுகை எல்லாமே கியாமுல் லைல்ல சேரும். நபி அவர்கள் கியாமுல் லைல்ல விசேஷமாக கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். திலாவத்துல் குர்ஆன்ல கூடுதலாக கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். மூன்றாவது, தான தர்மத்தில் கூடுதலாக ஈடுபடுவார்கள். நபி அவர்கள்ட்ட பெரிசா ஒன்றும் இல்லை. மரணிக்கின்ற நேரத்தில் நபியுடைய வீட்டில் இருந்தது ஒரு 4-5 பொருள் தான், வேற ஒன்றும் பெரிசா இருக்கல்ல. மரணிப்பதற்கு முன்னாலே தன்னுடைய ஒரு கவசத்தை ஒரு யூதன்ட்டு அடகு வைத்து தான் கோதுமையை பெற்றார்கள் என்று ஹதீஸ்ல வருது. ஆனா ரமதானுடைய காலத்துல நபி அவர்கள் அந்த அளவுக்கு கூடுதலாக கொடை கொடுப்பார்கள். 4வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக துஆவுல ஈடுபடுவார்கள். இந்த 4 அமல்களில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அதிகமாக ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஆனா நாங்க ஒவ்வொருவரும் யோசிக்கணும், தாய்மார்களே, சகோதரிகளே, நபி அவர்கள் இந்த அமல்களில் ஈடுபட வேண்டிய எந்த பெரிய தேவையும் நபி அவர்களுக்கு இல்லை. ஏன்? நபி அவர்களால பாவங்கள் நடக்கவும் முடியாது. அவ்வாறு நடந்தால் அதை மன்னித்து விட்டதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிவிட்டான். அப்ப நபி அவர்களுக்கு பாவங்களை பத்தி பெரிய ஒரு அக்கறை, பெரிய ஒரு இஷ்யூ இல்லை என்ற நபிமார்களால பாவம் செய்ய இயலாது. 2வது, சொர்க்கத்துல நுழைவதும் எங்களுக்கு தான். அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் அதுல நுழைவிக்கணும்.
நாங்க மரணிக்கு சென்ற வரைக்கும் எங்களுக்கு தெரியாது யாரு சொர்க்கத்துக்கு போவோம் இல்லை என்று சொல்லி, யாருடைய முடிவு எப்படி ஏற்படும் என்பது அந்த ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் சொர்க்கத்துடைய விடயத்துல நபி அவர்களுக்கு 100% உறுதி. ஏண்டா நபி அவர்களே சொல்லுவார்கள், மிஃப்தாஹுல் ஜன்னதி பியதி, சொர்க்கத்துடைய சாவியே என்னுடைய கையில தான். நபியுடைய கையில தான் சொர்க்கத்துடைய சாவி. ஹுர்ரிமத்தில் ஜன்னத்து அலல் அன்பியாய் ஹத்தா துகுலஹா, சொர்க்கத்துல நான் நுழைகின்ற வரைக்கும் மற்ற நபிமார்கள் சொர்க்கத்துல நுழைவதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். வேற எந்த ஒரு நபியும் எங்கட நபிக்கு முன்னால சொர்க்கம் செல்ல இயலாது. ஆஹா, சொர்க்கம் மற்ற நபிமார்கள் யாரும் எங்கட நபிக்கு முன்னால போக இயலாது. சொர்க்கத்துடைய ஷாவி நபியுடைய கையில. முந்திய பிந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதா அல்லாஹ் சொல்லிவிட்டான். அந்த நபி அவர்களே ரமதானுக்கு 2 மாதத்திற்கு முன்னாலே எதிர்பார்த்து துவா செய்வாங்க. இப்ப நபி அவங்களோட என்ன ஆசை, என்ன விருப்பம் உண்டா, அல்லாஹுடைய அன்பை பெறணும், அல்லாஹுடைய குர்பு நெருக்கத்தை பெறணும், அல்லாஹுடைய மஹப்பத், அந்த அன்பு, அல்லாஹ் என்ன நேசிக்க கூடியவனாக நான் மாறணும். நபியுடைய துஆவும் அடிக்கடி அல்லாஹும்மி அஸ்அலுக ஹுப்பக, யா அல்லாஹ் உன்னுடைய ஹுப், உன்னுடைய மஹப்பத், உன்னுடைய நேசத்தை தான். அப்ப அல்லாஹுடைய நேசத்தை உண்டாக்குவதற்கு என்ன செய்யலாம்? அல்லாஹுக்கு விருப்பமான இந்த 4 அமல்களில் நபி அவர்கள் ஈடுபடுவார்கள். எங்களுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குது, இன்னும் ஒரு அரை மணி நேரம் கூட இல்லை, அதுக்கு முன்னால முடிச்சிடணும். அப்ப இந்த 4 அமல்களில் ஒரே ஒரு அமல் திலாவத்துல் குர்ஆனை மட்டும் நாங்க பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரமதானுடைய மாதத்தில் குர்ஆனுடன் எவ்வாறு ஈடுபாடு இருந்தது? முதல்ல நாங்க குர்ஆனை விளங்கணும். இந்த குர்ஆன் இன்று வரைக்கும் எங்கள்கிட்ட எப்படி வந்து சேர்ந்துச்சு என்றா எங்களுக்கு தெரியும். எங்கட இந்த காலத்திலேயே ஒரு மெசேஜ் வந்து சேரும் போது அதுக்கு கை கால் அது இது எல்லாம் வச்சுதான் வந்து சேருது. எங்கட இந்த காலத்துல நாங்க கண்ணால கண்டத ஒரு ஆள் வேற மாதிரியே வந்து சொல்லுவாரு. அப்படி இருக்கிற காலம். அப்ப 1444 வருடங்களுக்கு முன்னால அல்லாஹ் நபி அவர்களுக்கு இறக்கி வைத்த குர்ஆன் இன்று வரைக்கும் எப்படி பாதுகாக்கப்பட்டுச்சு? அதெல்லாம் முதல்ல அல்லாஹ் குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை மனிதர்கள் யார்கிட்டையும் ஒப்படைக்கல. அத முதலாவது அல்லாஹ்வே பொறுப்பெடுத்தான். உலகத்தில் உள்ள மற்ற இறை வேதங்களை அல்லாஹ் பொறுப்பெடுக்கலாது, அவனுடைய இறை வேதம் தான். ஆனால் அதை அந்தந்த காலத்துல வாழ்ந்த மக்களால பாதுகாக்க முடியல. அது ஜபூரோ தௌராத்தோ இஞ்சிலோ அதுல மனிதர்களுடைய சில தலையீடுகள், அதனால அதில் உள்ள புனிதத்துவம் குறைந்துருச்சு. ஆனா குர்ஆன் அல்லாஹ் எப்படி பாதுகாத்தாண்டா குர்ஆன்ல கூறுகின்றான், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர் இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், இந்த குர்ஆனை நாமே பாதுகாப்போம். அல்லாஹ் முதல்ல இந்த குர்ஆனை பாதுகாத்தது லௌஹுல் மஹ்ஃபூதுடைய ஏட்டுல வச்சு. அங்க யாரும் மனிதர்களுடைய தலையீடு நெருங்கவும் மேலாம். எந்த சயின்டிஸ்ட் எந்த விஞ்ஞானி யாரும் லௌஹுல் மஹ்ஃபூது பக்கத்துல போகலாது. முதல்ல பல் ஹுவ குர்ஆனும் மஜீத் ஃபீ லௌஹின் மஹ்ஃபூஸ், இந்த சங்கியான குர்ஆன் லௌஹுல் மஹ்ஃபூஸ் என்ற ஏட்டுல வைத்து அல்லாஹ் பாதுகாக்குகின்றான். அதற்கு பின்னால தான் ரமதானுடைய மாதத்துல லைலத்துல் கத்ருடைய இரவுல லௌஹுல் மஹ்ஃபூதுல இருந்து 2ஆம் கட்டமாக பைத்துல் மஅமூர் என்று சொல்லக்கூடிய ஒரு மஸ்ஜிதுக்கு அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். பைத்துல் மஅமூர் என்பது நேர காபத்துல்லாவுக்கு மேல வானத்துல இருக்குது. பூமியில் உள்ள மனிதர்கள் பைத்துல்லாஹ்வை வலம் வருவதை போன்று வானத்திலே உள்ள மலக்குமார்கள் பைத்துல் மஅமூரை வலம் வருவார்கள். குர்ஆன்லே வருது, வத்தூர் வகிதாபிம் மஸ்தூர் ஃபீ ரக்கின் மன்ஷூர் வல் பைத்துல் மஅமூர் என்று அல்லாஹ் சத்தியம் செய்து கூறுகின்றான். அந்த பைத்துல் மஅமூருக்குரிய விசேஷம் என்னன்னா மலக்குமார்கள் தான் வாரது. ஒரு நாளைக்கு நபி அவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ், ஒரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் இன்றைக்கு நுழைந்தாங்கண்டா நாளைக்கு வேற 70,000, நாளை மறுநாள் வேற 70,000, கியாம நாள் வரைக்கும் ஒவ்வொரு 70,000 ஒவ்வொரு நாளும் நுழைஞ்சு கொண்டிருப்பாங்க. அப்ப எங்கட மனிதர்களுடைய எண்ணிக்கையை விட பன்மடங்கு கூட மலக்குமார்களுடைய எண்ணிக்கை. அப்ப அந்த பைத்துல் மஅமூருல மலக்குமார்கள் பைத்துல் மஅமூர தவாஃபும் செய்வாங்க, அதற்குள்ள வணக்கமும் செய்வாங்க. அதுல தான் ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் இறக்கி வைத்தான்.
தான் அடிக்கடி சூரத்துல் பக்ராவுல ரமதான் வந்த ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமதானுடைய மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்றா குர்ஆன் பூமிக்கு ஒரே அடியா இறக்கப்படல. அது 23 வருட கால எல்லையில தான் இறக்கப்பட்டுச்சு. ஆனா லௌஹுல் மஹ்ஃபூஸ் என்ற ஏட்டிலிருந்து பைத்துல் மாமூருக்கு லைலத்துல் கத்ருடைய இரவுல ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் இறக்கி வைத்தான். அங்கிருந்து தான் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு அமைய பூமிக்கு 23 வருஷ கால எல்லைக்குள்ளால கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைத்துக் கொண்டிருந்தார்கள். குர்ஆனுடைய ஒரு அற்புதம் என்னண்டா, சில வேளை 5 ஆயத்து வரும், சில வேளை 10 ஆயத்து வரும், சில வேளை 20 ஆயத்து இறங்கும், சில வேளை 40 50 ஆயத்துகளும் ஒரே அடியாக இறங்கும். அந்த ஒரே ஒரு தடவையில நபி அவர்கள் அதை முழுமையாக பாடமாக்கி முடிச்சிருவாங்க. அது குர்ஆனுக்குள்ள விசேஷமான ஒரு தன்மை உலகத்துல வேறு எதுக்குமே இல்ல. சூரத்துல் அன்ஆம் கிட்டத்தட்ட ஒரு ஜுஸ்ஐ விட அதிகம் ஒரே கட்டத்தில் இறங்கி இருக்குது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஓதும் போது நபி அவர்களுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் பயம் மாதிரி, இதை நான் மறந்துடுவேனோ, இதுல ஏதாவது முன்ன பின்ன நடந்துடுமோ, என்னுடைய உம்மத்திற்கு இதை நான் அப்படியே இறங்கிய மாதிரி 100க்கு 100 எத்தி வைக்கணும் என்ற பயம். அதனால வாயை அசைக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப வஹீல் அல்லாஹ் மீண்டும் இறக்குகின்றான். لا تحرك به لسانك لتعجل به إن علينا جمعه وقرآنه فإذا قرأناه فاتبع قرآنه. நம்முடைய தூதர் ஓதக்கூடிய நேரத்துல நீங்க நாவை அசைக்காதீங்க. لا تحرك به لسانك لتعجل به, நீங்க அவசரப்பட்டு இன்ன அலைனா ஜம்அஹு, அவைகள் அனைத்தையும் ஒன்று சேர்ப்பது, வகுர்ஆனஹு, அதை ஓத வைப்பது அது நம்முடைய கடமை. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா கேட்பாங்க. ஓதி முடிச்சதோட முழு வஹீல வந்ததெல்லாம் பாடமாக்கிடுவாங்க. ரமதான்ல ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் 2 பேரும் குர்ஆன் இறங்கிய ஆயத்துக்களை தௌர் செய்வாங்க. இப்ப எங்கட ஹாஃபிஸ் மாதிரி இருக்கிறாங்க, தௌர் பண்றான்னு. தௌருண்டா என்ன, பாடமாக்கி முடிச்சத ரிப்பீட் பண்ணி ஒரு 5 முறை 10 முறை அவர்கள் முழு குர்ஆன பாடம் கொடுத்தாதான் அவங்களுக்கு அந்த சர்டிபிகேட் கிடைக்கும், இல்லாட்டி சர்டிபிகேட் இல்ல. அப்ப ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள், ரமதானுக்கு முன்னால இறங்கி அது எல்லாத்தையும் ரமதான்ல தௌர் பண்ணுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள்ட்ட ஓதி காட்டுவாங்க. ஏதாவது முன்ன பின்னான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் திருத்தி கொடுப்பாங்க. நபி அவர்கள் வஃபாத்தான அந்த வருஷத்துல மட்டும் 2 முறை ஓதி காட்டி 2 முறை அவர்கள் செவிமடுத்ததாக ஹதீஸ்ல வருது. இப்ப நபி அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து வஹைய கொடுத்தா, வஹை சரியான பாரம், அந்த வெளிப்பாரம் இல்ல. சில வேளை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவனோட மடியில படுத்து கொண்டிருக்கிற நேரத்திலையும் வஹி வரும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், என்னுடைய 2 பாதமும் ஒட்டையிற மாதிரி எனக்கு ஃபீலிங், அவ்வளோ வஹியுடைய பாரம். இப்ப குர்ஆன்ல வருது, நாங்க ஒரு பாரமான ஒன்றை உங்களுக்கு இறக்கி வைக்க போகின்றோம் என்று கூட குர்ஆன்ல வருது. இப்ப குர்ஆன் வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்ல ஒரு சிலர் தான் தெரிந்திருந்தாங்க, எழுத வாசிக்க தெரிந்தவர்கள். அவர்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க, இந்த குர்ஆனை நீங்க எழுதிக்கோங்க. எதில எழுதுறது? பேப்பர்கள் எழுதுவாங்க, கற்பாறைகள் எழுதுவாங்க, ஈத்த மட்டைகள் எழுதுவாங்க, அது இல்லாம ஒட்டகங்களுடைய முள்ளுகள்ல எழுதுவாங்க. அவர்களுக்கு என்னென்ன வசதியாக கிடைக்குமோ அதுல எழுதி வைத்துக் கொள்வாங்க. இப்ப நபியுடைய காலத்துல நாங்க ஓதுற இந்த முஸ்ஹப், இந்த குர்ஆன் இருக்குது, அது ஒன்று சேர்த்து அது செய்யப்படல. அதற்குரிய சந்தர்ப்பமும் நபி அவர்களுக்கு இல்ல. அப்ப வஹி வந்ததோட சொல்லுவார்கள், இதெல்லாம் எழுதி வைத்துக்கோங்க. இந்த ஆயத்தை இந்த சூறாவுக்கு மேல இந்த சூறாவுக்கு கீழே நீங்க பதிவு வைத்துக் கொள்ளுங்க சஹாபாக்கள் எழுதக்கூடியவர்கள்ட்ட சொல்லுவாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வஃபாத்துக்கு பின்னால இப்ப பல யுத்தங்கள் நடக்குது. அதுல ஒன்று யமாமா என்று சொல்லக்கூடிய யுத்தம். அதுல 70 ஹாஃபிஸ்மார் என்று ஒரு ரிவாயத், 700 ஹாஃபிஸ்மார் என்று இன்னும் ஒரு ரிவாயத். அதுல ஷஹீதாக்கப்படுகிறார்கள்.
ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு சரியான கவலை யோசனை என்னன்னா, இப்படியே ஹாஃபிதுமார் ஷஹீதானா எங்கட குர்ஆனை எப்படி பாதுகாக்கிற? அதனால குர்ஆனை நாங்க எல்லாம் ஒரு புத்தக வடிவத்திலே அதாவது தொகுத்துடுவோமே, எழுதி தொகுப்போமே என்று சொல்லி ஹதரத் உமர் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வந்து கேட்க, ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க ஆரம்பத்துல, நபி அவங்க செய்யாததை என்னால செய்யலாம். ஹதரத் உமர் ரலியல்லாஹு சொல்லிக் கொண்டே இருந்தாங்க, இது கட்டாயம் தேவை அவசியம். நபியுடைய காலத்துல அவங்களே செய்ய இயலா, ஏன்னா வஹி வந்து கொண்டே இருக்குது. நபி அவர்கள் வஃபாத் ஆகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாலே வஹி வந்துச்சு. அப்ப வஹி முடிஞ்சாதான் எழுதலாம். அப்ப வஹி முடியல, தொகுக்கலாம். அதனால அந்த சந்தர்ப்பம் இல்ல, நாங்க இப்ப செய்வோம் என்று சொல்லி இது நீண்ட வரலாறு. நான் ரொம்ப சுருக்கமாக கூறுகின்றேன். அதுல ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க தான் இந்த ஆங்காங்கே இருக்கிற எல்லாத்தையும் ஒன்று திரட்டி தரணும். அதன் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஒரு பெரிய கல்லு மலைய ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு புரட்டி தாங்காண்டா நான் செய்வேன். ஆனா இந்த 6666 ஆயத்துகள் ஒன்று திரட்டுவது என்பது இலகுவான காரியம் இல்ல. ஆனா ஹதரத் அபூபக்கர் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேர்களும் அவர்கள் உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு துஆ செய்து தைரியம் ஊட்டினதோடு அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க. ஹதரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு எல்லார்ட்டையும் நபி அவங்களுக்கு வஹி வரும் பொழுது எழுதினது எல்லாத்தையும் கொண்டு வர சொன்னாங்க. முதல்ல இவர்கள் ஹாஃபில், இவர்களுடைய ஞாபக சக்தியோட ஒத்து பார்ப்பாங்க, சரியா இருக்குதா. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஞாபக சக்திக்கு சரியா இருக்குதான்னு பார்ப்பாங்க. அதற்கு பின்னால் இவர்கள் எழுதி வச்சதும் அவர்கள் எழுதிக்கிறதும் சரியானு பார்ப்பாங்க. அதற்கு பின்னால் அவர்கள்ட்ட கேட்பாங்க, நீங்க நபி அவங்களுக்கு வஹி வரும்போது தான் எழுதினீங்க என்பதற்கு 2 சாட்சி வேணும், இல்லாட்டி ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இப்படி பல கண்டிஷனை போட்டு தான் குர்ஆன் என்ன செய்து 114 சூரா 114 மெகசீன் மாதிரி தொகுக்கப்படுது. இது ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல நடக்குது. அதற்கு பின்னால் நாங்க சொல்றோமே, ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபானுடைய காலத்துல அவர்களுக்கு ஜாமிஉல் குர்ஆன் எல்லாம் பேரே, குர்ஆனை ஒன்று சேர்த்தவர் ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய காலத்துல தான் இந்த 114 சூரா இந்த மெகசீன் மாதிரி உள்ள சூறாவை ஒரே ஒரு கிதாபுடைய வடிவத்துல தொகுக்கப்படுது. அதுலயும் ஜபரோ ஜேரோ பேஷோ நுக்தாவோ ஹரக்கத்தோ ஒன்றுமே இல்லை. ஆனா அரபிகளுக்கு தெரியும் இந்த இடத்துல நூல் வருமா, தே வருமா, பே வருமா, தே வருமா தெரியும். ஆனா இஸ்லாம் ரொம்ப வேகமா அஜமிகள்கிட்ட பரவுது. இப்ப அஜமிகளுக்கு நுக்தா இல்லாம ஹரக்கத் இல்லாம ஓதேலாம். இது இஸ்லாம் ரொம்ப வேகமாக ரஷ்யாவில், உஸ்பெகிஸ்தான், ஆர்மீனியா, அசர்பைஜான், ஆப்பிரிக்கா இன்னும் பல பகுதிகளுக்கு இஸ்லாம் பரவிய நேரத்துல தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்துல தான் குர்ஆனுக்கு புள்ளிகளும் நுக்தாக்களும் ஹரக்கத்துகளும் வைக்கப்பட்டு இப்ப எங்களுக்கு முன்னால் உள்ள மாதிரி இந்த குர்ஆன் வந்து சேருது. அப்ப இந்த குர்ஆன் முதல்ல லவ்ஹுல் மஹ்ஃபூதுல வைத்து, இரண்டாவது பைத்துல் மஅமூர்ல வச்சு, மூணாவது நபியுடைய சஹாபாக்களுடைய கல்புகள்ல உள்ளங்கள்ல வச்சு, நாலாவது தான் எழுதப்பட்ட புத்தகங்கள்ல வைத்து குர்ஆன் பாதுகாக்கப்பட்டுச்சு. குர்ஆன் மட்டுமல்ல, குர்ஆனுடைய கிராத்து கூட இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்குது. இப்ப நாங்க எங்கட இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கால எல்லாம் அதிகமா ஹப்ஸுடைய கிராத்து தான் ஓதுவாங்க. 7 முறையில குர்ஆன் ஓதையிலும், அதுவும் நினைச்ச மாதிரி காரியமா ஓதையலாம். இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட் யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்களோ அதே மாதிரி கிராத்துடைய சப்ஜெக்டுக்கு 3 வருஷம் கோர்ஸ் இருக்குது. மதீனாவுடைய இருக்குது, ஈஜிப்ட்ல அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டியில இருக்குது. நான் கேள்விப்பட்டேன், ஈஜிப்ட்ல அல் அஸ்ஹர்ல மட்டும் 52 ஃபேக்கல்டிஸ் இருக்குது. 52, எங்களுக்கே தலை சுத்தும். 52 ஃபேக்கல்டிஸ் இருக்குது அந்த யூனிவர்சிட்டியில. அப்படி ஒவ்வொரு கலை. அப்ப கிராத்துடைய கலை அது தனியான கலை. நபி அவர்கள் எப்படி ஓதினாங்களோ அவருடைய மாணவர் அவருடைய உஸ்தாதுக்கு ஓதி காட்டுவாரு, அவருடைய மாணவருக்கு உஸ்தாத் ஓதி காட்டுவாரு. அப்படி ஹதீஸுக்கு சனது இருக்கிற மாதிரி குர்ஆனுடைய கிராத்துக்கும் சனது இருக்குது.
இந்த சூடான்ல மொரோக்கோ போன்ற இடங்கள்ல வருஷன்ற ஒரு கராத் இருக்குது. அதை இங்க சில பள்ளிகள்ல நீங்க பாப்பீங்க. நல்ல அழகான ஒரு டிஃபரெண்டான கராத். இன்னொன்று ஹம்சாவுடைய கராத், கிசாயுடைய கராத். இப்படி நான் எதை சொல்ல வாரேன்டா, இந்த கராத் எப்படி ஓதணும் அன்று முதல் இன்று வரைக்கும் அதே உச்சரிப்புல இருந்து கொண்டிருக்குது. அதுல கூட யாரும் எந்த வகையான மாற்றத்தையும் செய்யலாம். எப்படி அல்லாஹ் பாதுகாத்தான்டா, குர்ஆனையும் பாதுகாத்தான், அதனுடைய உச்சரிப்பையும் பாதுகாத்தான், அதனுடைய எழுத்துகளையும் பாதுகாத்திருக்கிறான். உச்சரிப்பு உண்டா, நாங்களே இப்ப இங்க நீங்க அமெரிக்காவோட பேசுற இங்கிலீஷ் ஒரு வகையான இங்கிலீஷ், யூகேல வேறொரு மாதிரி, இந்தியால இன்னும் ஒரு மாதிரி, சைனால வேறொரு மாதிரி, எல்லாம் இங்கிலீஷ் தான் பேசுறது, உச்சரிப்பு வித்தியாசம். ஆனா முழு உலகத்தில் உள்ள மஸ்ஜித்களுடைய இமாம்களோட கராத்தை பாருங்க, ஒரே மாதிரி தான் கராத். அது ஆப்பிரிக்காவா இருக்கலாம், ஆஸ்திரேலியாவா இருக்கலாம், ஃபிஜி ஐலண்டா இருக்கலாம், மதீனாவாக இருக்கலாம், முழு உலகத்தில் ஓதுற கராத் ஒரே மாதிரி. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனையும் பாதுகாத்து அந்த கராத்தையும் பாதுகாத்து எங்களை தந்திருக்கிறான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நான் எதை சொல்ல வாரேன்டா, குர்ஆனை இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் கடந்த 1400 வருஷம் அல்லாஹ் பாதுகாத்தான். கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் பாதுகாப்பான். உலகத்தில் ஏற்படுற அனர்த்தங்கள்னால குர்ஆன் கொண்டும் செய்யலாம். அது நிலநடுக்கமோ, பூமி அதிர்வோ, அல்லது சுனாமியோ, அல்லது எரிமலையோ, எது வந்தாலும் பேப்பரில் உள்ள குர்ஆன் அது எரிந்தாலும் பரவாயில்லை. ஆல்ரெடி பல லட்சம் அல்ல பல கோடிக்கணக்கான மக்களுடைய உள்ளங்கள்ல பாதுகாப்பா இருக்கும். சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், அது ஈராக்ல அல்லது தூனுஸ் மொரோக்கோல எங்கேயோ, அங்க ஒரு நாட்டுல மட்டும் 14 லட்சம் ஹாஃபிஸ்மார்கள் இருக்கிறாங்க. இந்தியா பாகிஸ்தான்லயும் இருப்பாங்க, பல லட்சம் இருப்பாங்க. எங்கட சின்ன நாட்டில, எங்கட ஸ்ரீலங்கால இன்னும் சரியா புள்ளி விவரம் எடுக்கல. எப்படிக்கும் ஆண் ஹாஃபித் ஒரு 10,000, பெண் ஹாஃபிதாக்கள் ஒரு 5,000 பேர் எப்படியும் எங்கட சின்ன நாட்டுல இருப்பாங்க. நான் எதை சொல்ல வரேன், எது எரிந்தாலும் சரி கல்வியில் உள்ள தமாத்தேல் அதையெல்லாம் பாடமாக்கிதான் வச்சிருக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் குர்ஆனை பாதுகாத்து தந்தாங்க. நானும் நீங்களும் குர்ஆனுக்கு என்ன செய்யலாம்? அவர்கள் குர்ஆனை பாதுகாத்தாங்க, கிராத்தை பாதுகாத்தாங்க, எழுத்தை பாதுகாத்தாங்க, அதுல எந்த மாற்றமும் வராத அடிப்படையில பாதுகாத்துட்டாங்க. நானும் நீங்களும் என்ன செய்யலாம்னு சொன்னா, குர்ஆனுடைய திலாவத்தை கொண்டு நாங்க குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய ஹிதமா. குர்ஆன் என்ன செய்யணும், நாங்க ஓதும். குர்ஆனை செய்யற ஆகப்பெரிய ஒரு கடமை தான் என்ன, குர்ஆனை இறங்கிய முறையில அழகான முறையில ஓதுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லமையாக ஒரு நாளைக்கு 5 ஜுஸு 6 ஜுஸு ஓதுவாங்க, வல்லமையாக ஓதுவாங்க. நபி அவர்களுக்கு தான் வஹி வந்துச்சு. ரமதான் அல்ல, நான் ரமதான் அல்லாத காலத்துல தான் நபி அவர்கள் 4, 5, 6 ஜுஸு ஓதுவாங்க. ரமதான்ல அல்லாஹு ஆலம் எவ்வளவு ஓதுவாங்கன்னு தெரியாது. சிலவேல நபி அவர்கள் ஒரு ரக்காத்துல 4 ஜுஸு ஓதிக்கிறாங்க. நீங்களே இந்த சில ஹதீஸ் கிதாபுகளை பாப்பீங்க. ஹுதைஃபத்து பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பார்கள், நபி அவர்கள் ஒரு நாள் ரமதான்ல இரவு தொழுகையை தொழுது கொண்டிருந்தார்கள். நான் நபிக்கு பின்னால வந்து தக்பீர் கட்டினேன். நபி அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி சூரத்துல் பக்ராவை ஓத ஆரம்பித்தார்கள். நான் நினைச்சேன் ஒரு 100 ஆயத்துல முடிப்பாங்க, ருக்குக்கு போவாங்க. 100 ஆயத்துல ருக்குக்கு போவல, 200 ஆயத்தை முடிச்சு ருக்குக்கு போவாங்கன்னு பார்த்தேன். இல்ல, 286 ஆய சூரா பக்கரா, சரி சூரத்துல் பக்கராவையாவது முடிச்சிட்டு ருக்குக்கு போவாங்கன்னு பார்த்தேன். இல்ல, சூரா ஆல இம்ரான் ஆரம்பிச்சாங்க, அதை முடிச்சிட்டு போவாங்கன்னு பார்த்தேன். சூரா நிசாவா அல்லது மாயிதாவை ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்த எனக்கு உள்ளத்துல ஒரு குழப்பம், இதுக்கு மேல எனக்கு நிக்கலாம். நான் நபி அவங்கள பிரிஞ்சு வந்து நான் என்னுடைய ஒரு ரக்காத்தை தொழுது முடிச்சு சலாம் கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்ப நபி அவர்கள் ஓதுறது அமைதியாக ஓதுறது. ரஹ்மத் வந்தா ரஹ்மத்தை கேட்பாங்க, அதாபுடைய ஆயத்து வந்தா அதாபுல இருந்து பாதுகாப்பு தேடுவாங்க, அமைதியா ஓதுவாங்க. அந்த ரிவாயத்தில் வருது, கியாம்ல நின்றதுக்கு கிட்டத்தட்ட ருக்கூல நிப்பாங்க, ருக்கூல நின்றதுக்கு கிட்டத்தட்ட சுஜூத்ல நிப்பாங்க. நாங்க தொழுகிற தஸ்பீஹ் தொழுகையை விட நீண்ட தொழுகை தான் நபி அவர்களுடைய சாதாரணமான இரவு தொழுகை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப நபி அவர்களுக்கு இறங்கிய குர்ஆன், குர்ஆனோடு நபி அவர்கள் இவ்வளவு தன்னை இணைப்புடன் ஆக்கி கொண்டார்கள் என்றா நானும் நீங்களும் எம்மாத்திரம். அதனால நாங்க எல்லாரும் முதலாவது என்ன செய்யணும், குர்ஆனோட இணையணும்.
13 நோன்பை கழிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். யாரு வீட்டில் ஓதுறீங்களோ மாஷா அல்லாஹ் பெரிய பாக்கியசாலிகள். யார் ஓதலையோ நாங்க ஆரம்பிப்போம் எங்களை வீட்டில். குரானுடைய பெருமையை பேசுறல்ல நானும் சரி நீங்களும் சரி, கேட்கறதல்ல. குரானோட நாங்க இணையோனும், அல்லாஹ்வுடைய கலாமோடு நாங்க இணையோனும். மாஷா அல்லாஹ் எல்லாம் ஓத தெரிஞ்சவங்க தான் இருக்கிறோம். ஓத தெரியாதவர்கள் கவலைப்படுறாங்க, என்ன செய்ய, சின்னத்தர வாப்பா அம்மா என்ன ஓத வைக்கல, எனக்கு ஓத தெரிஞ்சிருந்தா நான் ஓதுவேன்னு சொல்லி கவலைப்படுவாங்க. சில வெளிநாடுகள்ல நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால கேள்விப்பட்டேன், ஆஸ்திரேலியாவுல இஸ்லாத்துக்கு வந்து ஒரு சகோதரர் என்ன செய்வாருண்டா, அவரோட முழு ஃபேமிலியும் கிறிஸ்தவ ஃபேமிலி. நோன்பு பிடிக்க சரியான கஷ்டம், தொழுவுறதுக்கு சரியான கஷ்டம், குரான் ஓதுறதுக்கு சரியான கஷ்டம். அவர் என்ன செய்வாருண்டா, காலையில நேரத்தோடு ஜிம்முக்கு போறான்னு சொல்லி ஜிம்முடைய உடுப்புகளை வெளியால உடுத்து கொண்டு வீட்டுக்கு வெளியில வந்து அதை கலட்டிட்டு மஸ்ஜிதுக்கு வருவார். மஸ்ஜிதுல வந்து தொழுவார், ஃபஜ்ர் ஜமாத்தோட தொழுவார். மஸ்ஜிதுல வந்து குரான் ஓதுவார். அவர் முஸ்லீம்களை பார்த்து சொல்லுவார், எனக்கு சரியான ஆசை, உங்களை பார்த்தா தாடி வைக்கணும்னு ஆசை, உங்களை பார்த்து தொப்பி போடணும்னு ஆசை. எனக்கு ஏனா நான் மிச்சம் கஷ்டப்பட்டு தான் ரமதானுடைய நோன்பு இதுவரைக்கும் நான் உடல்ல ரமதானுடைய நோன்பை பிடிக்கிறேன். ஒரு நாள் சொல்றாரு, ஒரு வீக்கெண்ட்ஸ்ல அவங்களோட வீட்டுல எல்லாரும் உட்கார்ந்து என்னமோ அதாவது பண்ணோ என்னமோ கொண்டு வந்துட்டாங்க. வாப்பா என்னையும் கூப்பிடுறாரு, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் உட்கார்ந்துட்டாங்க சாப்பிடுறதுக்கு, என்னையும் அழைச்சாங்க, நான் நோன்பு பிடிச்சிக்கிறேன். இப்ப என்னுடைய நோன்பு எனக்கு விடுறதுக்கு விருப்பம் இல்லை. அப்ப அங்க வந்து அந்த கொக்கோ பெப்சியோ டின்ன என்ன செய்தாங்க, திறந்து வச்சுட்டு எங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. நான் அங்கனைக்கு வந்து அந்த பெப்சி டின்ல மெதுவா கையை தட்டி விட்டேன். கை பட்ட மாதிரி அது கீழே விழுந்துச்சு. நான் எடுத்து டிஷ்யூ எடுத்து அதை தொடச்சி இதாக்கி அப்படியே நான் அங்கிருந்து போறதுக்கு நான் செஞ்ச வேலை. அப்படித்தான் நான் என்னுடைய நோன்பை பாதுகாத்தேன். மேலான பெரியார்களே சகோதரர்கள், அல்லாஹ் எங்களை தந்தீர்கள். நாங்க வீட்டுகள்ல குரான ஓதி எங்களை வீட்டை ஹயாத்தாக்கணும். வீட்டுல குரானுடைய சப்தங்கள் கேட்கப்படணும். வாப்பா ஓதினா தான் புள்ள ஓதுவாரு. புள்ளைய ஓத வச்சு வாப்பா சந்தோஷம் அடைகிறது வேற, வாப்பா ஓதணும். உம்மா ஓதினா தான் மகள் ஓதுவாங்க. எங்கட உம்மா பாப்பா ஓதுறத நான் நீங்க எல்லாம் பாத்திக்கிறோம். 60 வயசு 70 வயசு கண்ணாடி போடாம ஓதுவாங்க. கையில எப்ப பார்த்தாலும் தஸ்பீஹ் ஜிக்ர்களை செஞ்சு கொண்டு இருப்பாங்க. அவர்கள் எங்களை நல்ல முறையில வளர்த்ததுனால தான் அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு நாங்க பக்குவமாக இங்க ஈக்கிறோம். ஆனா எங்கட உம்மா வாப்பாட்ட பார்த்தா எங்கட புள்ளகள் எங்கள்கிட்ட பாக்குறாங்களா? எங்கட உம்மா வாப்பா ஓதுறத நாங்க பார்த்தோம், நாங்க ஓதுறத எங்கட மகள் பாக்குறா, எங்கட மகன் பாக்குறா. மேலான பெரியார்களே சகோதரர்களே, நான் எதை சொல்ல வாரேன்னா, ரமதான்ல குர்ஆனோடு இணைவோம். இந்த 13 நாள் ஓத கிடைக்கலையா பரவாயில்லை, மீதமுள்ள 17 நாள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு ஓதுவோம். என்ன மிஞ்சி போனா ஒரு ஒரு அரவ எங்களுக்கு எல்லாம் 20 நிமிஷம். சரி, கொஞ்சம் மெதுவா ஓதுறவங்களுக்கு half an hour. நாங்க எவ்வளவு காலங்களை கழிக்கிறோமே. அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆனுடன் நாங்க இணைவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, ஓதுவாங்க. மற்றவர்களை ஓத சொல்லி கேட்கவும் செய்வாங்க. அதற்குரிய நல்ல சந்தர்ப்பத்தான் தராவியுடைய தொழுகை, நல்ல சந்தர்ப்பத்தான் கியாமுல் லைலுடைய தொழுகை. நாங்க மற்றவங்களை பார்க்கறல்ல. நான் இந்த ரமதான்ல முழு குர்ஆன குறைந்தபட்சம் தராவியில நான் கேட்பேன். ஹனஃபிகள் இதுல சரியான பக்குவம். ஒரு குர்ஆன தொழுகையில கேட்கிறன்ற உறுதியில் இருப்பாங்க. ஒரு தராவியை விட மாட்டாங்க. நாங்க ஃபுல்லா தொழுதோம்னா அந்த குர்ஆனை கேட்கலாம். நபி அவர்கள் அடுத்த சஹாபாக்கள்கிட்ட சொல்லி ஓத சொல்லி சொல்லி கேட்பாங்க. உபய் இப்னு கஅப்ட்ட சொல்வாங்க, யா உபய் இன்னல்லாஹ் அமரனி அன் அக்ரா அலைக்கல் குர்ஆன். உபய், அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு ஓதி காட்டும்படி உத்தரவிட்டான். இவர்களுக்கு ஆச்சரியம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹு சம்மானினா, அல்லாஹ் என்னுடைய பேரை சொல்லி சொன்னானா? வதுக்கிற்கு இந்த ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுடைய தர்பார் நான் ஞாபகப்படுத்தப்பட்டேனா? நபி அவர்கள் சொல்வார்கள், ஆம், அல்லாஹ் உங்களோட பெயரை சொல்லி அவனுடைய தர்பார் உங்களோட பெயர் ஞாபகப்படுத்தப்பட்டுச்சு. அவரை ஓதி காட்டுவாங்க. அபூ முஸாவை ஓத சொல்லி கேட்பாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஓத சொல்லி கேட்பாங்க. யாருக்காவது குர்ஆனுடன் இணைப்பு இருந்தா நபி அவர்கள் அவர்களை விசேஷமாக நேசிப்பாங்க.
நாங்க எங்க ஹாஃபிஸ்மார்களை நேசிக்கும். நான் சொல்றேன், தயவு செய்து தாய்மார்களும் வந்திருக்கிறீங்க, ஆண்களும் இங்க இருக்கிறீங்க. உங்களோட நிறைய பிள்ளைகள் ஹிஃபுது பண்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட நிறைய பெண் பிள்ளைகள் ஹிஃபுது பண்றாங்க, ஹாஃபிதாக்களாக இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் என்ன ரமதான்ல தானே. எல்லாத்துக்கும் மஸ்ஜித்ல சான்ஸ் கிடைக்காது. நீங்க தராவிய முடிச்சதோட வீட்டுல குறைந்தபட்சம் படுத்தா எழுப்பாட்டே இல்லாட்டி படுக்கிறதுக்கு முன்னால ஒரு 8 ரக்காத்து மகன் வாங்க இன்னைக்கு தஹஜ்ஜு தொழுவீங்க. நீங்க தப்பு வந்தாலும் பரவாயில்ல, நான் குரானை பாக்குறேன், மகன் நீங்க ஓதுங்க. பொம்பளை புள்ளவங்க வீட்டில் உள்ள பெண்களை வச்சு மகள் நீங்க ஓதுங்க. பிழை வந்தா நான் சொல்லி தாரேன், மகளை வச்சு ஓத வைங்க, மகளை வச்சு ஓத வைங்க. எங்க இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு அறிஞர் ஹதரத் ஷேகுல் ஹிந்த் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்களோட மகள் தான் பெண்களுக்கு தராவீஹ் தொழுவிப்பாங்க. ஒரு நாள் அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம வருது. ஹதரத் ஷேகுல் ஹிந்த் ரஹிமஹுல்லாவுடைய மனைவி சொன்னாங்கடா, இன்றைக்கு மகள் ஃபிட் இல்ல, அதனால காரி சாப கொஞ்சம் அனுப்புங்க தராவீஹ் தொழுவிக்கிறது. காரி சாப் 4 ஜுஸ் ஓதி தொழுவிச்சுக்கிறார், 4 ஜுஸ். இப்ப ஷஹர் நேரத்துல அதுல ஷேகுல் ஹிந்த் பெரிய அறிஞர் வீட்டுக்கு வராங்க. கேட்டாங்க, எப்படி இன்னைக்கு காரி சாப் தொழுவிச்சாரா? மாஷா அல்லாஹ் தொழுவிச்சாரு. எத்தனை ஜூஸ்? நீங்க என்ன அனுப்பிக்கிறீங்க? காரி சாப் 4 ஜூஸ் தான் ஓதினாரு. எந்த மகள் வளமையா ஒரு நாளைக்கு 7 ஜூஸ் ஓதி தொழுவிப்பாங்க. எந்த மகள் வளமையாக ஒரு நாளைக்கு 7 ஜுஸ் ஓதி தொழிப்பாங்க. நீங்க அனுப்பிக்கிற காரி சாப் இன்னைக்கு 4 ஜுஸ் தான் ஓதினாரு. இதெல்லாம் கதை அல்ல, அல்ஹம்துலில்லாஹ் நடந்து கொண்டு இருக்குது. உங்களுக்கு பக்கத்துல தான் இந்த கனடா, அங்குள்ள உங்கள்கிட்ட கேட்டு பாருங்களேன். கனடால டொரண்டோல மஸ்ஜிது தக்வாவுல சென்ற கொரோனாக்கு முந்தின வருஷம் நாங்க இருந்தோம். முதல் 10ல ஒரு குரானை முடிப்பாங்க. ஒரு நாளைக்கு 3 ஜுஸ், முதல் 10ல ஒரு குரான் முடிப்பாங்க. 2வது 3வது 10ல தராவீஹ்ல இன்னும் ஒரு குரான் முடிச்சிருவாங்க. கியாமுல் லைல்ல வேறையா ஒரு குரான் முடிப்பாங்க. அங்க அப்படின்னா 3 குரான், தொழுகையில மட்டும் 3 குரான். அங்க தொழுவிக்கிற மௌலானா ஜக்கரியா ஹயாத்தோடு இருக்கிறாரு. அவரு என்ன செய்வாரு, தராவி தொழுவிச்சுட்டு அவசரமா ஓடுவாரு. ஒரு நாள் கேட்டேன், மௌலானா क्यों इतना जल्दी आप जा रहे हैं, ஏன் இவ்வளவு அவசரமா போறீங்க? அப்ப சொல்லுவாரு, मेरे घर में मैं मेरी वालिद और वालिदा के लिए एक कुरान तरावीह में नमाज में सुनाता हूँ. நான் தொழுகையில என்னுடைய உம்மாவுக்கு வாப்பாவுக்கு தனியே ஒரு குரான் ஓதி தொழுவிக்கிறேன். அது அவசரமா போறேன், தொழுவிச்சுட்டு வந்துருவாங்க. நான் இது இங்க இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் இங்க உங்களுக்கு பக்கத்துல நடக்குது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஆன்மீக துறையில நாங்க முன்னேறணும். அல்ஹம்துலில்லாஹ், தொழில்ல, சம்பாத்தியத்துல, படிப்புல, வீட்டுல, வாகனங்கள்ல எல்லாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம். ஆனா அமல் இபாதத் எந்த நாளும் ஒரே மாதிரி நாங்க நஷ்டமே. நாங்க போதாதே. ஆன்மீக துறையில வயசு போய் கொண்டிருக்கிறது. எங்கட கபருக்கு தேடணும், எங்கட ஆஹிராவுக்கு தேடணும். எங்கட புள்ள குட்டிகள் எங்களை பார்த்து அவர்களும் பாடங்களை படிக்கணும். அதனால குர்ஆனோடு கூடுதலாக ஈடுபாட்டை ஏற்படுத்துறது. எந்த அளவுக்கு யாரு குர்ஆனுடன் தொடர்பு பட்டிருந்தாரோ அவர்களை நபி அவர்கள் அதிகமாக நேசிப்பாங்க, அவர்களுக்கு பதவிகளை கொடுப்பாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு வெளியில போனா குர்ஆனோடு இணைந்த ஸைத் இப்னு சாபித்த 3 தடவை மதீனாவுடைய பிரதிநிதியாக ஆக்கி இருக்கிறாங்க. ஒரு சரித்திரம் ஒன்று வருது, அதோட நான் சொல்லி முடிக்கிறேன். நபியுடைய காலத்துல என்ன செஞ்சாங்க, ஒரு ஆள் இருந்தார், அப்துல் உஸ்ஸா அல் மஸானின்னு ஒருவர். உங்களுக்கு தெரியும், உஸ்ஸாண்டா சிலையுடைய பெயர், குர்ஆன்ல வருது. சொல்லக்கூடிய பிரபல்யமான 2 சிலை. அந்த சிலையோட பேரைத்தான் வச்சிருந்தார் அப்துல் உஸ்ஸான்னு ஒரு ஆள். அவர் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில அந்த ஒரு பாலைவன பகுதியில் அவங்களோட குடும்பம் வசித்து வாராங்க. சஹாபாக்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போற நேரத்துல அங்க ஒரு கிணறு மாதிரி இருக்கும். அந்த கிணற்றுல தான் சஹாபாக்கள் தண்ணி குடிப்பாங்க. இவர் அடிக்கடி அந்த கிணற்றடிக்கு வருவாரு. வந்த சஹாபாக்கள் அவரை தாவத்தை கொடுத்து அவருக்கு இஸ்லாத்தை பத்தி சொல்லி அவருடைய 16வது வயதுல அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டாரு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதோடு அவருக்கு சரியான விருப்பம் குர்ஆன பாடமாக்கணும். சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு வஹீல வந்த குர்ஆன் எல்லாம் நீங்க சொல்லித்தாங்க. வஹீல வந்திருக்கிற ஆயத்துகள் எல்லாத்தையும் கேட்டு 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 பாடமாக்குவார். ஆனா அவருடைய ஃபெமிலி சிலை வணக்கத்தில் ஊறினவங்க, அவருடைய முழு ஃபெமிலி மெம்பர்ஸ் யாருக்கும் தெரியாது இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது.
தூரத்துல போய்த்து யாருக்கு தெரியாம தொழுதுட்டு வந்து அவங்களோட சேர்ந்து இருந்துருவாரு. அப்புறம் ஒரு சஹாபி சொன்னாரு, அப்துல் உஸ்ஸா, நீங்க இன்னும் இங்க இருந்து கொண்டே இருக்கிறீங்க, மதீனாக்கு வாங்களேன். மதீனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, அங்க வந்து எங்க சூழல் இருக்கேமே. அப்ப இவர் சொல்லுவார், என்னுடைய தந்தை இறந்துட்டாரு, நான் சாச்சாட பொறுப்புல தான் இருக்கிறேன், நான் இந்த சாச்சாவை கூட்டி கொண்டு வாரேன், எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாங்க. ஒரு 3 வருஷம் ட்ரை பண்ணினாரு, முயற்சி பண்ணினாரு, எப்படியாவது தன்னுடைய சிறிய தந்தையை கூட்டி கொண்டு வரணும். ஆனா அவர் வார மாதிரி இல்லை. கடைசியில் அவர் நான் சொன்னாரு, ஓப்பனா நான் இஸ்லாத்துல நுழைஞ்சாச்சு, அதனால நான் மதீனாவுக்கு போக போறேன். சாச்சாவுக்கு கடும் கோவம். எங்களுடைய இந்த பரம்பரையிலிருந்து நீங்க எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீங்க? நீங்க செஞ்சது மிகப்பெரிய தவறு. அதனால் இஸ்லாத்தை விடாட்டி உங்களோட சொத்துல உங்களுக்கு எந்த விதமான பங்கும் இல்லை சொன்னார். எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் ஏற்றுக்கொண்டு இஸ்லாமே எனக்கு போதும். சாச்சா சொன்னார், நீங்க உடுத்திக்கிற உடுப்பு கூட எங்களோட சொத்து தான் அப்படின்னு உடுப்பையும் கலட்டுறார். அவருடைய வீட்டு முத்தத்துல ஒரு ஷாக்கு மாதிரி ஒன்று இருந்தீங்க, அதை கிழிச்சாரு. 2 முரட்டு துணி அதை கிழிச்சாரு. கிழிச்சு மேல ஒரு போர்வையா போத்துறாரு, கீழே சாரம் மாதிரி ஒன்று உடுக்கிறாரு. நேர அந்த தோற்றத்துல மதீனாவுக்கு வாராரு. மக்காலத்தான் எஹராம் உடுப்பாங்க, மதீனாவோட எஹராம் உடுக்கிறது இல்லை. அது வெள்ளை கலரும் இல்லை, வேறொரு கலர். நேரா மஸ்ஜித் நபவிக்கு வந்ததோட நபி அவங்க கேட்டாங்க, நீங்க என்ன இது இப்படி செஞ்சிருக்கிறீங்க? இல்ல, நான் இப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய சிறிய தந்தை என்னுடன் இப்படி நடந்து கொண்டாரு, அதனால என்னுடைய உடுப்பையும் கலட்டிட்டாரு, வேற வழி இல்ல, வீட்டுக்கு முத்தத்திலிருந்து அந்த முரட்டு துணி எடுத்து நான் இப்படி போத்து கொண்டு வந்தேன். நபி அவர்கள் கேட்டாங்க, உங்களோட பேர் என்ன? சொன்னாரு, இஸ்மி அப்துல் உஸ்ஸா. நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த லஸ்த அப்துல் உஸ்ஸா பல் அந்த அப்துல்லா துல் பஜாதைன் அல்பஸகல்லாஹு தாரன் வரிதான் தகுலு ஃபீஹா ஹைது தஷா வதஸ்குனு ஃபீஹா ஹைது தஷா. இதற்கு பின்னால் உங்களோட பெயர் அப்துல்லா துல் பஜாதைன். 2 போர்வை 2 துண்டு உடைய அப்துல்லா துல் பஜாதைன். அல்லாஹ் இதற்கு பகரமாக சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை தருவானாக, சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு ஆடையை தருவானாக. இல்சம் பாபி, நீங்க மதீனாவோட என்னோடையே இருந்து போங்கன்னு சொல்லிட்டாங்க நபியோ. 19வது வயதுல வந்தாங்க மதீனாவுக்கு. அவருடைய 23வது வயதுல தபூக்குடி யுத்தம் நடக்குது. ஜோர்டானு கிட்ட தபூக் சரியான தூரம். நபி அவர்களோட சேர்ந்து போனாங்க. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ரிவாயத்தை அறிவிக்கிறாங்க. தபூக் யுத்தத்துடைய காலம். ஒரு நாள் இரவுல நான் உறங்கி கொண்டிருக்கிறேன். திடீரென்னமோ ஒரு குழி தோன்ற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. நான் எழும்பி அந்த குழி தோன்ற இடத்தை நோக்கி நான் நேரா போனேன். அங்க போன நபி அவர்கள் குழி ஒன்றை தோண்டி கொண்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கரும் ஹஜ்ரத் உமரும் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் ஒரு பந்த மாதிரி ஒரு விளக்க பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. நான் அந்த 2 பேர்த்தை கேட்டேன், இது என்ன இது? நபி அவர்களை தோண்ட விட்டுட்டு நீங்க 2 பேரும் என்ன பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, நீங்க அல்லவா தோண்டணும்? அவங்க 2 பேரும் சொன்னாங்க, இல்ல, நாங்க நபியிடத்தில் எவ்வளவோ கேட்டோம், நபி அவர்கள் பிடிவாதம் பிடிக்கிறாங்க, அவங்க தான் தோண்டணும். நான் கெட்ட பேச்சு கேட்டது, யார் சூழல்லா, இந்த இரவுல கடும் குளிர்ல இருட்டல என்ன இது நீங்க செஞ்சு கொண்டிருக்கிறீங்க? அப்பதான் நபி அவங்க சொன்னாங்க, மாதாஹூ அப்துல்லா துல் பஜாதே, உங்களோட சகோதரர் அப்துல்லா இறந்துட்டாரு, அவருடைய கபரை என்னுடைய கையால தோண்ட எனக்கு சரியான ஆசை, தான் நான் தோண்டுகிறேன். நபி அவர்களே தன்னுடைய கையால் அவருடைய கபரை தோண்டி முடிச்சதுக்கு பின்னால சொன்னாங்க, அப்துல்லாட ஜனாசாவை தாங்கன்னு. ஜனாசாவை எடுத்து மடியில வச்சுட்டு அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அம்சைது ராதியன் ஃபர்த அன்ஹும், யா அல்லாஹ், நேற்று வரைக்கும் இவரை நான் பொருந்திக் கொண்டுட்டேன், நீயும் இவரை பொருந்திக் கொள்வாயாக. இன்னஹு கான யுஹிப்புல்லாஹ வ ரசூலா, இவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசித்தாரு. இன்னஹு கான காரியன் லில் குர்ஆன், குர்ஆனோட மிச்சமிலே உள்ளவராக இருந்தார், குர்ஆன் அதிகமாக ஓதக்கூடியவராக இருந்தார், குர்ஆன் உள்ளவரை நேசிக்கக்கூடியவராக இருந்தார். அதனால யா அல்லாஹ், நீ இவரை பொருந்திக் கொள்வாயாக என்று துஆ செய்து அவருடைய ஜனாசாவை அடக்கிறார். இது அறிவிக்கிற இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நான் ஆசைப்பட்டேன் இந்த ஜனாசா என்னுடைய ஜனாசா